வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா 2025ஆம் ஆண்டு வெளிவந்த மார்ட்டின் சுப்பர்மிசிங்கிற ஒரு அட்டகாசமான ஹாலிவுட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அது இதுன்னு ஓவரா பேசாம இப்பதான் நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான மார்ட்டினை காட்டுறாங்க. நம்ம மார்ட்டின் அவனோட அங்கிளோட ஷூ கடையில ஒரு சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம மார்ட்டினுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுல விருப்பமே கிடையாது. அவனோட ஏமே ஒரு மிகப்பெரிய டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஆகணுங்கிறது தான் நம்ம மார்ட்டினோட கனவு. அதை நிறைவேற்றுறதுக்கு பணம் தேவைப்படும்ல, அதுக்காக தான் அவங்க அங்கிள் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவங்க கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இப்பதான் ஒரு புது ஷூ வாங்கிட்டு போனேன், ஆனா என் பழைய ஷூவை நீங்க உள்ள எடுத்து வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஷூவை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க இப்ப இவனு அந்த பொண்ணை கூட்டிட்டு பின்னாடி ரூமுக்கு போறான். இவங்க ரெண்டு பேருமே லவரு. ஆனா இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே இலீகல் அஃபேர்ல இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம மார்ட்டினோட அங்கிளை காட்டுறாங்க. மார்ட்டினோட அங்கிள் என்ன சொல்றாருன்னா, மார்ட்டின் நீ இருக்கிறதுனால சேல்ஸ் ரொம்பவே நல்லா போகுது, நான் உன்னை மேனேஜரா ப்ரமோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா மார்ட்டினுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. மார்ட்டின் என்ன சொல்றானா, நான் மட்டும் டூர் போயிட்டு வந்தேன்னா இந்த கடைக்கே வர மாட்டேன், நான் மிகப்பெரிய டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஆயிருவேன், பாக்கி சம்பளத்தை மட்டும் கொடுங்க, அதை வச்சுதான் நான் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கணும், நீங்க குடுக்குறீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க அவங்களோட அங்கிளுமே அப்புறம் தர அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மார்ட்டின் டேபிள் டென்னிஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான். மேட்ச் இந்த மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருந்தவன் வெள்ளை டிஷர்ட் போட்டு ஆறதுனால பால் வெள்ளை கலரா இருக்கிறதுனால இவனால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இப்ப அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறவனை திட்டிட்டு இப்ப அப்படியே நம்ம மார்ட்டினுக்கு ஒரு போன் கால் வருது. போன் பண்றது வேற யாரும் கிடையாது, அவங்களோட நெய்பர் தான். அவங்க நெய்பர் நம்ம மார்ட்டினுக்கு போன் பண்ணி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு சொல்ல மார்ட்டினுக்கு நல்லாவே தெரியுது அவங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு. ஏன்னா நம்ம மார்ட்டினோட அங்கிளுக்கு சரி அவங்க அம்மாவுக்கு சரி இவன் டேபிள் டென்னிஸ் விளையாடுறது சுத்தமா பிடிக்காது. சோ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மார்ட்டின் இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். இதுக்கப்புறம் அப்படி இங்க இருந்து கட் பண்ணா நம்ம மார்ட்டினுக்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டோட அப்பா டேபிள் டென்னிஸ் பால் எல்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி வச்சிருந்திருப்பாரு. அவரோட கடைக்கு போய் நான் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர் ஒயிட் கலர் ஜெர்சி போட்டு ஆடுறதுனால என்னால பாலை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா பால் வெள்ளை கலரா இருக்கிறதுக்கு பதிலா ஆரஞ்சு கலர் வச்சு நம்ம விளையாண்டோம்னா பாலை என்னால ஈஸி அட்ராக்ட் பண்ண முடியும். டேபிள் டென்னிஸ்லயே இதுதான் பெரிய விஷயமாக போகுது, யுஎஸ்ஏலயும் இது பெரிய விஷயமா வரும், இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனா அந்த ஆளு இது பெருசா கேட்ட மாதிரி தெரியல. சோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மார்ட்டின் கிளம்ப வேண்டிய நாள் வருது. அந்த நாள் அன்னைக்கு போய் அவங்க கடையில மாமாவை பார்க்கலான்னு போனா அவங்க மாமா கடையில இல்ல. கடையில இருக்கிறவங்களுமே உங்க அம்மாவை கூட்டிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க அம்மா நான் மாமாவோட இல்லப்பா, நான் தனியா எங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட மார்ட்டினுக்கு செம கடுப்பாகுது. இப்ப அப்படியே நம்ம மார்ட்டின் புதுக்கோட்டை எடுக்கலான்னு உள்ள போறான். பார்த்தா அந்த கடையிலே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் பணத்தெல்லாம் எடுத்து லாக்கர்ல வச்சுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா நம்ம மார்ட்டின் கன் எடுத்து அந்த பையனை பார்த்து என்னோட சம்பளமான $750 மட்டும் கொடுத்துரு, இல்லாட்டி உன்னை சுட்டு கொன்றுவ அப்படின்னு சொல்ல அவனுக்கு வேற வழி இல்ல, ஓனரோட தங்கச்சி பையன்கிறதுனால பயந்துட்டு அப்படியே பணம் கொடுத்துறான். இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே லண்டனுக்கு வந்து இறங்குறான். லண்டனுக்கு வந்து ஓப்பனிங் செரிமனிலாம் பயங்கரமா போகுது. இதுக்கப்புறம் அப்படியே மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்ச்ல எல்லாம் மார்ட்டின் சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கான். ஆனா நம்ம மார்ட்டினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஜப்பான்ல இருந்து ஒரு பிளேயர் வந்திருக்கான். அவனை நம்ம என்டோன் கூப்பிடுவோம். அந்த என்டோட ஸ்டைல பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இவன வித்தியாசமா ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் இப்படி அங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு கொடுத்த ரூம் ரொம்ப கேவலமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலேயே டேபிள் டென்னிஸோட ஆர்கனைசேஷனுக்கு போய் பிளேயர்ஸ் நாங்க தூங்குற ரூம் நல்லாவே இல்ல, இந்த மாதிரி தூங்குனா எங்களால மேட்ச்ல எப்படி நல்லா விளையாட முடியும், எங்களுக்கு லக்ஸரியான ஒரு ஹோட்டலை கொடுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா டேபிள் டென்னிஸோட ஆர்கனைசேஷன் அதெல்லாம் உங்க கண்ட்ரியோட போர்டு கிட்ட போய் கேட்டுக்கோங்க, எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இவன் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. ஆனா இவன் சும்மா இல்லாம இவங்க டேபிள் டென்னிஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே அவனை நிறைய பேரு இன்டர்வியூ எடுக்க வராங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட அப்படி இல்லாதவங்க பொல்லாதீமா சொல்லி கதை விட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டா ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க. அந்த ஆக்ட்ரஸ பார்த்தோன்னே அங்க இருக்கிற பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆக்ட்ரஸ் பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு அந்த ஆக்ட்ரஸ பார்த்தோன்னே அவங்க கூட பழகணுங்கிற ஆசை இந்த மார்ட்டினுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்ட்டின் என்ன பண்றான்னா ரூமுக்கு போனோடனே அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் நிறைய சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், ஆனா தனியா சாப்பிட எனக்கு விருப்பமே இல்லை, நீங்க கொஞ்சம் இந்த ரூமுக்கு வர முடியுமா, இது வரைக்கும் நான் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் நான் பார்த்ததே இல்ல, நேத்து கூட என்ன பார்த்து நீங்க கண்ணடிச்சிங்க அப்படின்னு இல்லாத பொல்லாதமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ என்ன பேசினாலும் ஆப்போசிட்ல பேசுறவங்க பயங்கர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இந்த மார்ட்டின் என்ன சொல்றானா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரா இருக்கேன், நாளைக்கு செமிஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு, கண்டிப்பா நீங்க அந்த மேட்சை பார்க்க வந்தே ஆகணும், உங்களுக்கான டிக்கெட் அனுப்பிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்ல இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா அந்த மேட்சை காட்டுறாங்க. அந்த மேட்சை பாக்குறதுக்கு அந்த ஹீரோயின் அங்க வந்திருக்காங்க. நம்ம மார்ட்டின் அந்த மேட்ச்ல பயங்கரமான வித்தியை காட்டி செமிஃபைனல்ஸ்
மேட்ச்ல ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா நம்ம மார்டின் ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதே ஹோட்டல்ல தான் அந்த ஹீரோயினும் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வெயிட்ரஸ் கூப்பிட்டு அவங்களோட பில்லையும் சேர்த்தி நானே கட்டுற அப்படின்னு சொல்ல இந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடுது. நம்ம மார்டினை பார்த்து நீங்க யாரு, நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு கேட்க நம்ம மார்டினுமே சார் நீங்க தயாரிக்கிற பெண்ணுக்கெல்லாம் நான் பயங்கரமான ஃபேன், உங்க பெண்ணை நான் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த ஆளுக்கு நான் பெண் தயாரிக்கிறேன் அதெல்லாம் சரிதான், ஆனா எதுக்கு நீங்க பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மார்டின் கூட ஒருத்த உட்கார்ந்து இருப்பான். ஒரு நம்பர் இருந்திருக்கும். அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்டினும் சரி அவன் ஃப்ரெண்டும் சரி 2 பேருமே யூதர்களா இருந்திருப்பாங்க. அவங்க கேம்ப்ல இருக்கும்போது அவங்களுக்குன்னு தனியா ஒரு நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா உங்கனாலையும் அந்த ஜப்பான்காரங்கனாலையும் தான் என் பையனை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல கூட நம்ம மார்டின் அந்த ஹீரோயின் மேல ஐ கான்டாக்ட் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா நம்ம மார்டின் ஹீரோயினும் ஒண்ணும் மண்ணுமா இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா இப்ப அப்படியே அந்த பிக் ஃபைனலை காட்டுறாங்க. நம்ம மார்டிக்கு ஒரு பக்கம் ஓவர் கான்பிடென்டா இருந்தாலும் தோத்துருவோம்ங்கிற பயமும் லைட்டா இருக்கு. இப்ப மேட்சும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்டிங் ஆன நிமிஷத்துல இருந்து நம்ம மார்டி ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கான். எல்லா சர்வையும் சொதப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு செட்டையே அப்படியே இந்த ஜப்பான்காரனுக்கு தூக்கி கொடுத்துட்டான். ஆனா அந்த ஜப்பான்காரனான எண்டோ செமையா விளையாண்டு நம்ம மார்டிக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மார்டி அப்படியே ஃபைட் பண்றான். ஆனா மார்டி ஃபைட் பண்ணாலும் அது டூ லேட்னு தான் சொல்லணும். ஜப்பான்காரனான எண்டோ அந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சிடறான். ஆனா இந்த தோல்வியை தாங்க முடியாத நம்ம மார்டின்னு இவன் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிட்டான், இவன் ராக்கெட்ல ஏதோ இருக்குன்னு குழந்தை மாதிரி அங்கிருந்து கத்த ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் இங்கிருந்து கட் பண்ணா பாரிஸ காட்டுறாங்க. பாரிஸ்ல நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இனிமே நம்ம பாஸ்ன்னு கூப்பிடுவோம். அந்த பாஸ்காரன் என்ன பண்றானா நம்ம மார்டினை பார்த்து நீயும் எண்டோவும் விளையாண்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு, ஏசியால இந்த டேபிள் டென்னிஸ் பயங்கர ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு, சோ என் கம்பெனியை ப்ரமோட் பண்றதுக்காக நீயும் எண்டோவும் சேர்ந்து ஜப்பான்ல ஒரு மேட்ச் விளையாட போறீங்க. ஆனா அந்த மேட்ச் ஃபுல்லாமே ஸ்கிரிப்டட் தான், கடைசியில நீ எண்டோ கிட்ட தோத்துறணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம மார்டினுக்கு இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. உங்களோட பண தேவைக்காக உங்க பையனை யாரு கொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் இதை வைக்க போறீங்களா, நீங்களும் உங்க ஐடியாவுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் மூஞ்சிலே துப்பிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இங்கிருந்து கட் பண்ணா ஜப்பானை காட்டுறாங்க. ஜப்பான்ல எண்டோ ஜெயிச்சதுனால அவனை கொண்டாடுறதுக்கு மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எண்டோ சின்ன வயசுல இருந்தே ஒரு லேபரா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நடுவில் டோக்கியோல நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட்ல இவரோட காதும் போயிருந்திருக்கும். இவர் இப்ப இந்த மாதிரி ஜெயிச்சதுனாலேயே நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப்பை டேபிள் டென்னிஸ் ஆர்கனைசேஷன் ஜப்பான்ல வைக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. நம்ம மார்டினுமே அந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஒன்னு ஜெயிக்கணும்னு பயங்கர வெறியோட காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணாம நிறைய கண்ட்ரிக்கு போய் டேபிள் டென்னிஸை சர்க்கஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் தோத்து போன மாதிரி அவனோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா போலீஸ்காரங்க இவனை அரெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா எங்க அங்கிள் தான். இவங்க அங்கிள் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்னமோ பெருசா ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் சொன்ன, ஆனா தோத்துட்டு வந்து நிக்கிற, அது மட்டும் இல்லாம என் பணத்தை $750 ஆட்டிய போட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம மார்டினுமே அது நீங்க எனக்கு தர வேண்டிய சம்பளம், அதை தான் நான் எடுத்தேன், ஆனா அது திருட்டுப்பா, இப்ப நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன், உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு டேபிள் டென்னிஸ் விட்டுட்டு என்னோட கம்பெனியில வந்து மரியாதையா வந்து மேனேஜரை சேர வழிய பாரு அப்படின்னு சொல்ல நம்ம மார்டினுக்கு தற்சமயம் எந்த விதமான வழியும் தெரியல. சரி நான் வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு சட்டையை மாத்துறதுக்காக உள்ள போவான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணும். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்களுக்கே தெரியாம தப்பிச்சு போக பாக்குறான். இப்ப நம்ம மார்டி எப்படி போலீஸ்காரங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஒரு கடைக்குள்ள போறான். கடைக்குள்ள போனா இவன் அஃபேர் வச்சிருந்த ரேச்சல் இப்ப கர்ப்பமா இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இவனை பாக்குறா. ஆனா பார்த்த உடனே மார்டின் கேக்குற ஒரே கேள்வி, இது என்னோட குழந்தை கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல ரேச்சலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத ரேச்சலோட ஹஸ்பண்ட் கேட்டுருவாரு. ரேச்சலோட ஹஸ்பண்டுக்கு இதுல கோவமாயி போலீஸ்காரங்களை கூப்பிட்டு விட்டுருவாரு. சோ இப்ப நம்ம மார்டிக்கு வேற வழி தெரியாம குப்பை தொட்டியில மறைஞ்சு இப்ப அப்படியே தப்பிக்கிறான். சோ இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா குப்பை தொட்டியில குப்பையோட குப்பையா நாரி இருந்திருக்கான்ல. சோ இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போய் குளிக்கலான்னு பாக்குறான். ஆனா இவங்கிட்ட பெருசா பணம் கிடையாது. அதனால இவன் ஃப்ரெண்டை வர சொல்றான். இவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு சீப்பான ரூம்ல போய் குளிச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் இந்த மாதிரி குளிச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும். அந்த லெட்டர்ஸ் எடுத்து படிச்சு பார்க்கும்போது அவனு தெரியுது இவன் டேபிள் டென்னிஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்த அந்த ஹோட்டல்ல தங்காம லக்ஸரியான ஹோட்டல்ல தங்கி இருப்பான்ல. அதனால $1500 இவனுக்கு ஃபைனா போட்டு இருந்திருப்பாங்க. அது அந்த ஃபெடரேஷனுக்கு இவன் கட்டினா மட்டும்தான் இவனால நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியும். இல்லாட்டி இவனால டேபிள் டென்னிஸ் மேட்ச் நீ வாழ்நாள் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பி இருப்பாங்க. ஆனா இது கேட்டோடனே
இவன் பயந்து போய் லெட்டரை பார்க்கலான்னு பாக்குறான். பாத்டப் இப்ப அப்படியே உடஞ்சு இன்னொரு ரூம்குள்ள போயிருது. இன்னொரு ரூம்குள்ள ஒரு தாத்தாவோட கையதை நசிக்கிறது. இதெல்லாம் பார்த்தோன்னு மார்ட்டிக்கு செம்ம கடுப்பாயி கொடுத்த பணத்தை குடுறான்னு அந்த ஹோட்டல்காரன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹோட்டல்காரன் பணத்தை தர முடியாது அப்படின்னு சொல்ல வழியில துடிச்சிட்டு இருக்கிற அந்த தாத்தாவோ, சார் என் கை உடஞ்சா கூட பரவாயில்ல, பேக்ல நிறைய பணம் இருக்கு, என் நாய்க்கு அடிபட்டிருக்கு, தயவு செஞ்சு என் நாய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம மார்ட்டிக்கு இப்ப பண தேவை இருக்கிறதுனால பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம மார்ட்டி அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நாயை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு போய்கிட்டு இருக்கான். ஆனா வழியில இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா டேபிள் டென்னிஸை வச்சு கேம்பிள் பண்ற ஒரு இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. அங்க ஒருத்த எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருப்பான். அவனை போய் நம்ம மார்ட்டின் சேலஞ்ச் பண்றான். ஆனா அவன் ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு இருக்கான். மேட்ச் தோக்குற மாதிரி போனோன்னு மேட்ச்ல வித்ட்ரா பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோட ஒருத்த ஃப்ரெண்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ எதிர்த்து அவனே பணம் போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஜெயிக்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை தோக்கடிக்கணும்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கூட விளையாண்டுருப்ப பாத்தீங்களா, அவனையே வச்சு இறக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவன் அசால்ட்டா ஜெயிச்சு அன்னைக்கு மட்டுமே $200 ஜெயிச்சிருவான். இப்ப இவனுங்கள் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா பெட்ரோல் பங்குக்கு போவாங்க. நம்ம ஹீரோமே டே மச்சான், எனக்கு வந்துட்டு இப்ப இருக்கிறதுல ஆளுக்கு $100 பிரிச்சுக்கிட்டா எனக்கு ஒண்ணுமே இருக்காது, எனக்கு $1500 மேல தேவைப்படுது, அப்படின்னா என்னால ஜப்பான் போக முடியும், நான் மட்டும் ஜப்பானுக்கு போயிட்டு அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டேன்னா உனக்கு புது காரே வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த டேபிள் டென்னிஸ் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளேயரு நம்மள ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்க போறாங்க. ஆனா இப்ப நம்ம மார்ட்டி என்ன பண்றான்னா பெட்ரோல் பங்க்ல இருக்கிற பெட்ரோல் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் மேலே ஊத்தி விட்டுறான். இப்ப அங்கிருந்து தப்பிக்கலான்னு போறான். ஆனா இவங்க கதவுல அடிக்க கதவுல இருந்து அந்த நாய் அப்படியே வெடி குதிச்சிருது. தூரத்திலேயுமே அந்த பெட்ரோல் பங்க் அப்படியே வெடிச்சு சதுருது. நம்ம மார்ட்டினுமே அந்த நாய் செத்து போச்சுன்னு நினைக்கிறான். ஆனா அந்த நாய் தூரத்துல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மார்ட்டியும் ஃப்ரெண்டை பார்த்து சாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவன் வழக்கமா விளையாடுற டேபிள் டென்னிஸ் இடத்துல போய் தூங்கலான்னு பாக்குறான். ஆனா அங்க போனா ரேச்சல் இருக்கா. காலையில நடந்த இஷ்யூனால ரேச்சலோட ஹஸ்பண்ட் ரேச்சலை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருப்பான். இதை பார்த்து கடுப்பான நம்ம மார்ட்டின் என்ன பண்றானா ரேச்சலோட ஹஸ்பண்டோட கண்ணத்திலேயே 4 போடு போட்டுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட ஓப்பனிங்ல ஒருத்தனை காட்டியிருப்போம்ல, அவங்க வீட்டுக்கு போய் மச்சான் இவ என்னோட தங்கச்சி, இவ பிரெக்னண்டா இருக்கா, இவளுக்கு இவனோட ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு 2 நாள் மட்டும் இவளை உன் வீட்டுல வச்சுக்கடா அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம மார்ட்டி என்ன பண்றானா டேபிள் டென்னிஸோட அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஃபைன் அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் இவனால இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் இனி ஆட முடியும். சோ அதனால பாஸ் சொன்ன ஐடியாக்கு இவன் ஒத்துக்கிறான். ஆனா பாஸ் ரொம்ப கேவலமா பேசினதுனால இவனை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எப்படியாவது அவரை போய் பார்த்தாகணும்னு இந்த பாஸ் அவங்களோட ஒய்ஃபுக்காக, அதாவது இந்த ஹீரோயின்காக ஒரு டிராமா ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போவான். அந்த இடத்துக்கு போனோம்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினும் நம்ம மார்ட்டினும் கொஞ்சம் ஒண்ணுமா இருப்பாங்க. ஆனா நம்ம மார்ட்டின் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருக்கிற நகைய அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறான். அந்த நகையை எப்படியே அடமான வச்சு ஜப்பானுக்கு போலான்னு பிளான் போடுறான். ஆனா அது டிராமா செயின் போல இருக்கு. அதனால பிளான் அப்படியே ஃபெயிலியர் ஆயிடுது. சோ இதுக்கப்புறம் நம்ம மார்ட்டின் என்ன பண்றானா அந்த டாகோட ஓனர் அந்த நாய் மேல உசுரா இருந்தான். அந்த நாயை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க நாய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பணம் கேட்டானா கண்டிப்பா அவன் கொடுத்துருவான் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நாயை தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. நாய் ஒரு பண்ணை வீட்டுல இருக்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த நாயை பிடிக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த வீட்டோட ஓனர் அங்க வந்துடுறாங்க. அந்த வீட்டோட ஓனர் நம்ம ரேச்சலை பார்த்து நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் நடந்த உண்மையில சொல்றாங்க. ஆனா இவத நம்புற மாதிரி தெரியல. ஒரே நிமிஷம் இருங்கன்னு வீட்டுக்குள்ள போனவன் கன் எடுத்துட்டு வந்துடுறான். கன் எடுத்துட்டு வந்து நம்ம ரேச்சலையும் சரி நம்ம ஹீரோவையும் சரி பார்த்தபடியே சுட ஆரம்பிக்கிறான். சோழ காட்டுக்குள்ள வண்டியை விட்டு இப்ப அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு 2 நாள் மட்டும் தான் நீ இருப்பான்னு சொன்ன, என்ன கேட்காம எதுக்குடா வண்டி எடுத்துட்டு போனீங்க, எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்டு உனக்காக தான் பாத்தியா நீ சொன்ன பால் எல்லாம் நாங்க தயாரிக்க ஆரம்பிச்சோம், ஆனா நீ எனக்கு உண்மையாலுன்னு பயங்கர கடுப்பாயி பேச ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வர இப்ப எங்க வீட்டு காலி பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ரேச்சலோட ஹஸ்பண்ட் அவர் அடிச்சிருக்கவே மாட்டாங்க, அடிப்பட்ட மாதிரி இவளே மேக்கப் போட்டு வந்திருப்பா, இதை பார்த்தோன்னு நீ என்ன ஏமாத்திரியான்னு அவ அங்கிருந்து அப்படியே கடுப்பாயி போயிருவான். இப்ப இவங்க 2 பேரும் பணத்துக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா உங்க நாய் எங்க கிட்டதான் இருக்குன்னு அந்த பணக்காரனுக்கு போனை போட்டு இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. ஆனா உங்க நாய்க்குட்டி வேணும்னா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்க அந்த ஆளும் இதை ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம மார்ட்டின் அடுத்து பணத்து தேவைக்காக வேற வழியே இல்லாம திருப்பியும் அந்த ஹீரோயினை போய் பார்த்து என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, உன் ஞாபகமார்த்தமா தான் இந்த செயின் எடுத்தேன், நான் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், சாரி, பட் நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு ரொம்ப சென்டிமெண்டா பேச ஆனா அந்த ஹீரோயின் அப்படியே பச்சையா கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ எதுக்காக இதை எடுத்துட்டு போனேன்னு எனக்கும் தெரியும், எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இந்தா என் பிளேக்கான டிக்கெட்டு வந்து டிராமாவை பாரு அப்படின்னு சொல்ல டிராமா முடிச்சவன மறுபடியும் இவங்க கொஞ்சம் ஒண்ணுமா இருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் ஒரு நகைய நம்ம ஹீரோக்கு கிஃப்டா கொடுப்பாங்க. ஆனா போலீஸ்காரங்க கிட்ட மாட்ட போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நகை அப்படி இவங்களுடைய போயிருது. சோ இதுக்கப்புறம் அப்படி இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஹீரோயினை பார்த்து இன்னொரு ஜுவல்லரி அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க வீட்டுக்குள்ள போனவங்க தான் திருப்பி வரவே இல்லை. இப்ப இவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நாயை டூப்ளிகேட் மாதிரி உருவாக்கி அந்த பணக்காரன் கிட்ட ஃபேக்கா கொடுத்து ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா அந்த பாஸ்காரன் கண்டுபிடிச்சு அவளை அப்படியே வினைகதியா பிடிச்சு வச்சிடறான். இங்க மறுபடியும் ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாஸ் கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா தயவு செஞ்சு எனக்கு தேவைப்படுற அமௌண்ட் கொடுங்க, நீங்க சொல்ற மாதிரி அவனோட நான் தோத்து போறேன், எனக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப முக்கியம், உன்னதான் இனி என்னால ஃபியூச்சர்ல விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பாஸ்காரன் நீ என்ன பேசுன பேச்சுக்கலாம் உன்னை நான் சும்மா விடுவான்னு நினைக்கிறேன், கீழே போய் ராக்கெட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராக்கெட் எடுத்துட்டு வர வைக்கிறான். ராக்கெட் வந்தோடனே அந்த ராக்கெட்டை வச்சு ஹீரோட பின்னாடியே அடி நடிக்கிறான். நம்ம ஹீரோக்கு சரியான அவமானம் ஆகுது. ஆனா ஒரு வழியா அந்த பாஸ் இவனை ஜப்பான் கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப அப்படின்னு சந்தோஷமான விஷயத்த ரேச்சல் கிட்ட சொல்லலான்னு வரான். ஆனா அப்போ பார்த்தாதான் தெரியுது அந்த பாஸ் கிட்ட ரேச்சல் மாட்டிக்குவா. இப்ப அந்த பாஸ் நம்ம மார்ட்டினை பிடிச்சு என் நாய் எங்க வச்சிருக்க, என் நாயை மட்டும் காட்டலினா ஒன்னு சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அந்த பண்ணை வீட்டுக்கு போனா அந்த பண்ணக்காரன் சும்மாவா இருப்பான், துப்பாக்கி வச்சு இவங்களை பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்களுக்குள்ள நடந்த தள்ளுமுள்ளுல அந்த பண்ணக்காரனும் சரி அந்த பாஸும் சரி ஒருத்தவங்க அடிச்சுட்டு அப்படியே சுத்து போயிடுறாங்க. நடந்த சண்டையில நம்ம ஹீரோயின் மேலே அடி போட்டுரும். சோ இதுக்கப்புறம் நம்ம மார்ட்டின் வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரேச்சல் அப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இது பண்றான். அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால கொஞ்ச நாளே இப்ப அவளுக்கு குழந்தை கூட பிறக்க போகுது. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் பத்தி கவலைப்படாம இப்ப அப்படியே ஜப்பானுக்கு வந்து இறங்குறான். ஜப்பானுக்கு வந்த உடனே மேட்சை பத்தி தான் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எண்டோக்குள்ள அங்க பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த மேட்ச் நடக்குது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கேவலமா ஆடி அந்த மேட்ச் தோக்குறான். ஆனா அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்றவர் என்ன சொல்றாருன்னா யார் இந்த மேட்ச் தோக்குறாங்களோ அவங்க பண்ணிக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்ப அதனால மார்ட்டின் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மார்ட்டினுமே அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இந்த மேட்ச் ஒரு ஃபேக்கான மேட்ச், எனக்கு ஒரு ரியல் மேட்ச் வேணும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். அங்க இங்கிலீஷ் புரிஞ்ச ஒருத்தருமே ஆமா நாங்களாம் பணம் கொடுத்து வந்தது உண்மையான மேட்ச் பார்க்க தான், உங்களுக்கு உண்மையான மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்க எண்டோ கிட்டயுமே கேட்கிறான். எண்டோ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறதுனால அவனுமே ஒரு புது மேட்ச் கொடுத்துக்கிறான். இப்ப அப்படியே அந்த நியூ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த நியூ மேட்ச்ல நம்ம மார்ட்டின் யாருன்னு காட்ட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம எண்டோ முந்தி இருக்கிற மாதிரி இருக்கான். ஆனா எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மார்ட்டினுமே பாயிண்ட்ஸை சமநிலைக்கு கொண்டு வந்துட்டான். மேட்ச் யார் போக போகுதுன்னு சுத்தமா தெரியல. ஆனா கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு பாஸ் வந்து நீ மட்டும் இப்ப அவனை ஜெயிச்சினா நான் அவனை இங்க இருந்து கூட்டிட்டே போக மாட்டேன், நீ இங்கேயே இருந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம மார்ட்டினுமே உங்க பணத்தை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் மேட்ச்க்கு பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு, நான் இதுக்கு மேல நீங்க கொடுக்குற பணம் எனக்கு தேவையே இல்லை, நான் ஜெயிச்சுட்டு தான் இங்கிருந்து வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப மேட்ச் ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மார்ட்டினுமே அந்த செட்டை ஜெயிச்சிடறான். அங்க ஜெயிச்ச உடனே அங்க சப்போர்ட் பண்ண வந்த எல்லா அமெரிக்கன்ஸுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம எண்டோவுமே நல்லா விளையாண்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு அப்படியே காட்டுறாங்க. இதுக்கப்புறம் மார்ட்டின் ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து எப்படிடா போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க நிறைய ஆர்மி பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆர்மியோட ஹெலிகாப்டர் ஏறி அப்படியே அமெரிக்கா வந்து சேர்றான். அங்க வந்தோடனே இப்படியே ஹாஸ்பிட்டல் ரஷ் ஆன உடனே ரேச்சலுக்கு குழந்தை பிறந்த விஷயம் அவனுக்கு தெரியுது. இவனுக்கு நல்லாவே தெரியும் ரேச்சல் வயிற்றுல இருக்கிற குழந்தை இவனோட குழந்தை தானே. அவன் குழந்தைய பார்த்தோன்னே இவன் தேம்பி அழுகிறான். இதோடயே இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா ஹீரோவோட கேரக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் ஒரு வார்த்தையில கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்கறேன். பாய்.